ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 21, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நீங்கள் முற்றிலும் பக்தியில் மூழ்கி உங்கள் பக்தி ஆழமாக வேரூன்றி இருக்கும்போது புரிந்து கொள்ளுதல் எளிதாகிவிடுகிறது. அமைதியான பக்தி, அதாவது சாந்த பக்தி எனப்படும் பக்தியின் வடிவமே நித்திய நிரந்தரமான இறை பேரின்பத்தை அடைவதற்கான மிகச்சிறந்த பாதையாகும். ஆதி அந்தமில்லாத சாந்தியின் தூதுவராக ஆகுங்கள். மனித குலத்திற்கே சாந்தியை ஒளிரச் செய்யுமாறு திகழுங்கள். எப்போதும் குதூகலத்தோடும் எப்போதும் மகிழ்ச்சியோடும் இருக்குமாறான நிறை செப்பமான வாழ்க்கையை வாழுங்கள். பண்டைய ஆன்மீக சாதகர்களும் பக்தர்களும் சாந்தியின் மூலமே தங்களுடைய இலக்கை அடைந்தார்கள். ராமதாஸ், துக்காராம், கபீர், தியாகராஜர், நந்தனார் போன்றவர்களுக்கு அவர்களின் அவமானம், சித்திரவதை மற்றும் கஷ்டங்களை சகித்து கொள்ள தேவையான மன உறுதியை சாந்தியே கொடுத்தது. இவர்களை முன்னுதாரணமாக கொண்டு தனது முயற்சிகளை மேற்கொள்ளும் ஆன்மீக சாதகனுக்கு கோபம், விரக்தி, சந்தேகம் ஆகியவை இருக்காது. இப்படிப்பட்ட பக்திமான்களின் போராட்டங்களும் வெற்றிகளும் ஆழ்ந்து சிந்திக்கப்பட்டால் அவை ஓர் ஆன்மீக சாதகனுக்கு பகவானின் வல்லமைகளையும் ஆற்றல்களையும் ஸ்மரிப்பதை விட மேலும் பயனளிப்பவையாகும். பிரசாந்தி வாகினி, அத்தியாயம் 5. வாழ்க்கை எனும் மனோகரமான மலரில் உள்ள பிரேமை தேன் அமுதமே சாந்தியாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.